தகுந்த நேரத்தில் என்னுடைய பதிவை பார்த்து உதவி செய்த தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்களுக்கும் நேரடியாக வந்து என்னுடைய நிலையை அறிந்து எனக்கு ஆறுதல் கூறிய மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கும் ஃபோனிலே தொடர்பு கொண்டு என்னை அடிக்கடி என்ன நடக்குது, என்னை கொண்டு கவலைப்படாதீங்க, எப்படியும் மீட்டெடுத்துடலான்னு சொன்ன மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ச்சனா சார் அவர்களுக்கும், அவர்களை சார்ந்த நண்பர்களுக்கும், டாக்டர்களுக்கும், அதோடு என்னுடைய நண்பர்கள், அந்த நேரத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் என்றைக்கு சேர்த்தனோ அன்றைக்கிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சோஷியல் மீடியா பக்கம் வர முடியாமல் இருந்தேன். அதனால் நிறையா நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க, யாருக்குமே நான் ஃபோனை எடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பதில் சொல்ல முடியல. அதனால் நான் யாருக்கும் பதில் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு கேமராவுக்கு முன்னாடி தான் நடிக்க தெரியும், கேமராவுக்கு பின்னாடி எனக்கு பெருசாக நடிக்க தெரியாது. அப்படியே நான் சின்ன வயசுலேருந்து இருந்துட்டேன். அதனால் இந்த நேரத்தில் இந்த துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு தோளோடு தோள் என்று ஆறுதல் கூறி வரும் என்னுடைய திரைத்துறையை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், என்னுடைய உறவினர்கள் அனைவருக்கும், தமிழக அரசுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மனைவியுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லோரும் வேண்டிக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.